இப்போது மேராக்காய் பொரியல் செஞ்சிட்ருக்கிறேன். இது மேராக்காயின்னு தான் சொல்லுவாங்க. பப்பாளி காய் மாதிரியே இருக்கும். அதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் பொரியலுக்கு மாதிரியே தாளித்து விட்டுட்டேன். கூட பைத்தம்பருப்பும் போட்டிருக்கிறேன். இந்த பக்கம் முளைக்க வச்ச பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இதுவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு நாள் பொரியலுக்கு போட்டிருந்தேன், நல்லா இருந்தது, அதனால் போட்டேன். இது பச்சையாகவே சாப்பிட முடியல, ஆடு மாடு மாதிரி ஓரளவுக்கு தான் சாப்பிட முடியுது. சரி, அதனால் அன்றைக்கி கொஞ்சம் பொரியலில் போட்டேன். மறுபடியும் இது முளைக்க வச்சுது. இப்போ கொஞ்சம் காயும் போட்டுக்கலாம். காயும் போட்டு கொஞ்சம் கிளறியும் விட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இங்கே மயில் அப்பப்போ கத்திக்கிட்டே இருக்கும். நான் வந்த புதுசில் பூனை தான் கத்துதுன்னு நினச்சேன். பூனை மாதிரியே கத்துச்சு. அப்புறம் பார்த்தா மயில். இந்த மிளகாப்பொடி காஷ்மீரி சில்லி. நம்ம அரைச்சா பாருங்கள் கலரே வரல. கடையில் வாங்குறது மட்டும் கலராக இருக்குது. அந்த காஷ்மீரி சில்லிலே கொஞ்சம் நார்மல் சில்லி, கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் ஜீரகம் போட்டு அரைச்சது. பொரியலுக்கெலாம் அந்த பொடி போட்டால் நல்லா இருக்குது. அதுதான் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கிறேன். உப்பு கொஞ்சம் அளவு கம்மியாகவே போடணும். இது காய் சுண்டி வரும்போது அப்புறம் உப்பு கறிக்கிச்சா மாதிரியே இருக்கும். இப்போல்லாம் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு டைம் நல்லா கிளறி விட்டு மூடி விட்டுக்கலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ தேங்காயும் சீரகமும் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த காய்க்கு இதெல்லாமே கொஞ்சம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். மானே தேனை பொன்மன மாதிரி. இல்லாட்டின்னா வெறும் இந்த காயை மட்டும் செஞ்சமாக சாப்பிடவே முடியல. அதனால தான் பைத்தம்பருப்பு, முளைக்க வச்ச பச்சை பயிறு, இப்போ தேங்காய் ஜீரகமும் அரைச்சிட்டு வர போகிறேன். இப்போது தேங்காய் போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், பொரியல் ரெடி.